Hi friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மந்த்லி பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். salary பார்த்தீங்கன்னா 35000 salary-ல பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க 35000க்கு வந்து எனக்கு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுங்க. அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது இல்லாம நிறைய பேர் வந்து 35000 salary வாங்குவீங்க. அவங்களுக்கு வந்து எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம், அதில் வந்து எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்றது ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மந்த்லி சேவிங்ஸ் அண்டு எக்ஸ்பென்சஸ் பார்க்க போகிறோம். அவங்க 35000 சேலரி வாங்கியிருக்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25000க்குள்ளே மேக்ஸிமம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். அது இல்லாமல் சேவிங்ஸும் வந்து ஒரு 10000 ருபீஸ் வந்து எடுத்து வைக்கிறோம். இதை வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரென்ஸும் ஆகலாம். ரெண்டல் வீடு இருக்கலாம், சில பேர் வந்து கிராசரியில் அதிகமாகலாம். இது வந்து ஒரு பிளான் மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு எப்படி பட்ஜெட் வருதோ அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ மந்த்லி பட்ஜெட் அண்ட் வீக்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெண்டல் வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரெண்ட் ஆகும். 5000 ருபீஸ் ரெண்ட் போடுறேன். இதுக்கு கம்மியாக ரெண்டெல்லாம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 5000ன்றது ஒரு நார்மலான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5000 வந்து ரெண்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இபி வந்து 400 ருபீஸ் சொல்லியிருக்கிறேன். மந்த் ஆன் மந்த் வந்து 400. அப்போ 2 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 800 வரும். அது இல்லாமல் 100 யூனிட் வந்து ஃப்ரீ வரும் தமிழ்நாட்டிலலாம். அது வந்து நீங்கள் பார்த்து இபியை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண கற்றுக்கோங்க. அது இல்லாமல் நிறைய வந்து வேஸ்ட்டாக போகிற லைட்டு, ஃபேன் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இபியும் வந்து கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராசரி வந்து 3000 ருபீஸ் கொடுத்துருக்குறேன். 3000 ருபீஸ் அதிகம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் மினிமம் வந்து 3000 ருபீஸ் கொடுத்துருக்குறேன். அது இல்லாமல் நீங்கள் கிராசரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேஷனில் கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்க பாருங்கள். ரேஷனில் வந்து சக்கரை தராங்க, கோதுமை, அரிசி, பருப்பு அதெல்லாம் தராங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து கிராசரிலேயே வந்து வாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி கேபிள் சொல்லியிருக்கிறேன். ரீசார்ஜ் வந்து 300 ருபீஸ் உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து அவ்வளோவா டிவி பார்க்க மாட்டோம், ஃபோன் தான் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோனை வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து டிவியை வந்து கட் பண்ணுறதை தான் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேக் இருக்குது. உங்களுக்கு எத்தனை டேஸ் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அதை மட்டும் கூட பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நான் மினிமம் வந்து 300 கொடுத்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா கேபிள் வந்து கவர்மெண்ட் கேபிள் வந்து 200 ருபீஸ்லேருந்தே வருது. உங்களுக்கு எந்த மாதிரி ரீசார்ஜ் கேபிள் சார்ஜ் ஆகுதோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மொபைல் ரீசார்ஜ் கொடுத்துருக்கேன். 2 பேருக்கு கொடுத்துருக்குறேன். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி இருந்தாங்கன்னா 2 பேருக்கு 250 மந்த் ஆன் மந்த். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னிங்கன்னா 3 மந்த்ஸ் பிளானை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் நீங்கள் போடும்போது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தெரியும். மந்த் ஆன் மந்த் அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 3 மந்த்ஸுக்கு பிளான்லாம் கூட நிறைய இடத்துல இருக்குது. அந்த மாதிரி பிளான் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து மில்க் கொடுத்துருக்குறேன். மில்க் வந்து 30 டேஸ்க்கு வந்து 30 ருபீஸ் கொடுத்துருக்கேன். இப்போயே வந்து 1/2 லிட்டர் வந்து 30 ருபீஸ் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. இல்லை இதை விட கம்மியாக தான் எனக்கு ஆகும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். நான் மினிமம் வந்து ஒரு 1/2 லிட்டராச்சும் வந்து பாலுக்காக சொல்லியிருக்கிறேன். வெஜிடேபிள் வந்து 1800 ருபீஸ் சொல்லியிருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு வந்து 450 ருபீஸ் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நிறைய வந்து ரேட் அதிகமாகிட்டே போகுது. வெங்காயம், தக்காளி மட்டுமே வந்து 200 வச்சா தான் வாங்குற மாதிரி வருது. அதனால் வந்து வெஜிடேபிள்ஸை வந்து நீங்கள் வந்து சீசனபிள் ஃப்ரூட்ஸாக இப்போ என்ன சீசனில் கம்மியாக இருக்குதோ அதை பார்த்து வாங்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ருபீஸ் வருது. நான்வெஜ் வந்து வீக்லி வந்து 500 ருபீஸ் சொல்லியிருக்கிறேன். எல்லா வாரமும் 500 ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. ஏன்னா வந்து ஃபிஷ்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். சிக்கன்லாம் வாங்கினா கம்மியாக தான் ஆகும். நீங்கள் அது மாதிரி பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டன் வாங்கும் போது வந்து ஃபிஷ் வாங்குகிற பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து மட்டனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 2000 வந்து நீங்கள் பிரித்து 4 வாரத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். வீக்லி வந்து ஒரு 150 ருபீஸ் ஆச்சு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து 600 ருபீஸ் கொடுத்துக்கிறோம் 4 வீக்ஸ்க்கு. கண்டிப்பாக நம்ம பசங்க வந்து வெளியே இருக்கிற ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் தர மாதிரி வரும். நம்ம என்ன தான் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் வந்து வெளியே தானே எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கு எதனா வாங்கி தரதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி தரலாம். டிரான்ஸ்போர்ட் வந்து 1000 ருபீஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 1000 ருபீஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஃபியூல் போடுறதா இருந்தால் நியர்பை உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து வீடு இருந்துச்சுன்னா நியர்பை வந்து 1000 ருபீஸ் நான் போட்டிருக்கேன். எமர்ஜென்சின்ட்டு ஒரு 500 ருபீஸ் போட்டிருக்கிறேன். எமர்ஜென்சி எப்போ வந்து என்ன எமர்ஜென்சி ஆகுன்னே தெரியாது. அதனால் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு 500 ருபீஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து மந்த் ஆன் மந்த்து செலவு ஆகும்னு பார்த்தீங்கன்னா செலவு ஆகாது. செலவு ஆகலைன்னா அந்த அமௌண்ட் அப்படியே வந்து சேவிங்ஸ் பண்ண பாருங்கள்.
அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை நாங்கள் சாமி கும்பிடுவோம், பூஜை கோயிலுக்கு வீட்டிலேயே சாமி கும்பிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீட்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் போட்டிருக்கிறேன். கேஸ் வந்து 500 ருபீஸ் போட்டிருக்கிறேன். 2 மந்த்ஸ் ஆச்சு மினிமம் வந்து யூஸ் பண்ணுங்கள் கேஸை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் வந்து 500 ருபீஸ் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி ஆகும். இல்லைனா வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகும். கேஸ் பார்த்திங்கன்னா இப்போ 1000 ருபீஸ் தான் இருக்குது. 2 மந்த்ஸ் ஒன்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 17,000 வருது. கண்டிப்பாக இது வந்து மந்த்லி அண்ட் வீக்லி வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நமக்கு வந்து செலவாகிற அமௌண்ட் வந்து 17 வருது. மீதி என்னன்றதை பார்க்கலாம். இயர்லி எக்ஸ்பென்சஸ் வந்து பிளான் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து இயர்லி எக்ஸ்பென்சஸ் வந்து பிளான் பண்ணாமல் கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இயர்லி எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணுங்கள். இயர்லி எக்ஸ்பென்சஸ் என்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இருக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் வரும். இதெல்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் வரும். எப்போ டேட்டில் வரும்ன்றது நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக தெரியும். அதனால் வந்து இந்த இயர்லி எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணி அதுக்கான மந்த் ஆன் மந்த் அமௌண்ட்டை கூட சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா செலவாகும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஒரு ஆர்டியாக கூட நீங்கள் போட்டு சேமிச்சுக்கிட்டே வரலாம். இப்போ வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ வரப்போகுதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டே வரலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் போடுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து ரெனிவல் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். ஸ்கூல் ஃபீஸை வந்து குழந்தைங்களுக்கு பேங்க் ஆர்டி மூலமாக சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். மாதம் மாதம் வந்து அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸோ அவங்கள வந்து டிவைட் பண்ணி 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மந்த்தோடைய அமௌண்ட் எவ்வளோன்றது தெரியும். அதை வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஆர்டியாக போட்டுக்கிட்டே வரலாம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து பொங்கல், தீபாவளி, பர்த்டே, ஆனிவர்சரி அந்த மாதிரிலாம் வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட்டு மாதம் மாதம் ஒரு உங்களால் முடிஞ்சது ஒரு 500 ருபீஸ் இல்லை 1000 ருபீஸ் எடுத்து வச்சுட்டு வந்தால் இது கண்டிப்பாக வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வைக்கணும். இல்லைனா வந்து இது வந்து தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வரலாம். அப்படி இல்லைனா ஒரு உண்டியல் ஒரு 3-4 உண்டியல் கூட வச்சுக்கலாம். இது வந்து தீபாவளிக்கு செலவு பண்ணுறதுக்கு இந்த உண்டியல், இது வந்து பொங்கலுக்கு, இது வந்து பர்த்டேக்கு, இது வந்து ஆனிவர்சரிக்குன்னு சொல்லிட்டு உண்டியெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கினா அந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் எந்த உண்டியல் வந்து அப்போ ஃபெஸ்டிவலுக்கு வருதோ அந்த உண்டியல் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து செலவு பண்ண நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுடைய அமௌண்ட்டும் வந்து மிச்சமாகும். அது இல்லாமல் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் யார்கிட்டேயும் எந்த ஒரு கடன் வாங்காமல் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். இயர்லி பிளானையும் வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் சொல்லியிருக்கேன். 10,000 ருபீஸ் இது வந்து நான் வந்து மல்டிபிளான சேவிங்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரே சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணி லாக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் சேவிங்ஸாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த சேவிங்ஸில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெண் பிள்ளை இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சருக்கு வந்து வீடு வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்கன்னா கோல்டு சீட்டாக போட்டு கோல்டு காயினாக கூட நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கோல்டு சீட்டு போடும்போது நோ வேஸ்டேஜ் ஸ்கீமில் போடுங்க. அண்ட் வந்து கிராமில் வர வைக்கிற ஸ்கீமாக போடுங்க. ஆனால் 10,000 நீங்கள் எவ்வளோ போடுறது உங்களோட சஜஷன் தான். நான் வந்து இத்தனை ஐடியாஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்து நீங்களே போடுங்க. ஆர்டி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 இயர்ஸ் இருக்கும். 5 இயர்ஸ் பிளானாகவும் போடலாம். இல்லைன்னா பேங்க்கில் வந்து 6 மந்த்ஸ்லேருந்தே ஆர்டி இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படின்றத பார்த்து நீங்களே வந்து அதை போட்டுக்கலாம். சீட்டு வந்து ஏல சீட்டு போடலாம். உங்களுக்கு நம்பிக்கைக்கூடிய ஆள் இருக்கிறாங்க, என் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸே நடத்துகிறாங்க அப்படின்னா ஏல சீட்டை வந்து நீங்கள் போட்டு அதுலேயும் அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 1 லேக்குக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 10,000 to 15,000 வந்து லாபம் கிடைக்கும். ஏல சீட்டையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு பெட் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, பசங்க இருந்தாலும் சரி, பாய் பேபி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு வந்து குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து இதை சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மந்த்லி வந்து ஒரு 500 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணால் கூட பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஸ்கீம் கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீமாக இருக்குது. இது நல்லா வட்டியோடு கிடைக்கும். எஸ்எஸ்ஒய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 500 ருபீஸ் வந்து 15 மந்த்ஸ் 15 இயர்ஸ் கட்டுவீங்க. 21 இயர்ஸில் வந்து மெச்சூர்ட் ஆகும். இது வந்து பெண் பிள்ளைகளுக்காக கொடுக்குற ஸ்கீம். இது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கீம் தான். இது நம்பிக்கைக்குரியான ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்துலேயும் எதில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இயர்லி வந்து 1,50,000 லட்ச வரைக்கும் தான் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் இயர்லிக்கு. அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்ஐசி நிறைய பேர் போட்டிருப்பீங்க. எல்ஐசி பற்றி அவ்வளோவா எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். எல்ஐசி நிறைய பேர் போடுவீங்க, அது மாதிரியும் போட்டுக்கலாம். சில பேர் வந்து அமௌண்ட் கையில் இருக்கும்போது நான் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கும்போது என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, கோல்டு காயின் வாங்கலாம்,
சவரன் கோல்டு பாண்ட் வாங்கலாம். அப்படி இல்லைனா டிஜி கோல்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட சும்மா ₹100 இருந்தால் கூட அது மூலிமா கூட கோல்டை சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். சின்ன தொகை தான் நாளைக்கு பெரிய அமௌண்ட்டாக ஆகும். அதனால் வந்து டிஜி கோல்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தால் கூட ஒரு கிராம் வந்து ஒரு வருஷத்தில் சேர்க்குறது நான் 100 தான் எடுத்து வச்சேன், கண்டிப்பாக 1 கிராம் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா 1 கிராம் வந்து அதில் கிடைக்கும். அதுவும் ஒரு சேவிங்ஸ். இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ ஆர்டி போடுறீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி போடுறீங்க, இல்லைனா பேங்க் ஆர்டி போடுறீங்க. அப்போ வந்து ஒரு அமௌண்ட் உங்கள் கையில் வருது. அது இல்லாமல் ஏலச்சீட்டு நடத்தும்போது வந்து அப்போது ஒரு அமௌண்ட் எதனா உங்கள் கையில் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கோங்க. போத் பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, எதில் வேணால் போட்டுக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ₹1000 கூட பேங்க் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் அதை கூட போடலாம். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்தே கூட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது. அது மாதிரி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்து வச்சா தான் வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும். இது என்ன ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கையில் செலவாகும்னு நினச்சிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க. அதில் ஒரு வட்டியோட இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் சொன்ன மெத்தடில் வந்து எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, இது வந்து எனக்கு போட்டால் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் தான் சொல்லியிருக்கேன். உண்டியல் சேவிங்ஸ்லலாம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்டியல் சேவிங்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் உள்ள அமௌண்ட் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம போடுறோன்னே நமக்கு தெரியாது. உடைக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல அமௌண்ட்டாக வரும். இப்போ மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது மந்த்லி எக்ஸ்பென்சஸில் எதனா சேவ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது, கிராசரி வாங்கும்போது மீற அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் உண்டியலில் போடலாம். வீக்லி எக்ஸ்பென்சஸ் காய்கறி வாங்கும்போது, வேறு எதனா வந்து எசென்ஷியல் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் அதெல்லாமே போடலாம். காயின்ஸ் கடைக்கு போயிட்டு வர சில்லற காயின்ஸ் வந்து போடலாம். நியூ நோட் உங்கள்கிட்ட கடைக்கு போயிட்டு வரும்போது ₹10, ₹20, ₹50, ₹100 உங்கள்கிட்ட எந்த மாதிரி நியூ நோட் கிடைச்சாலும் அதை வந்து நான் உண்டியலில் போடுவேன்னு சொல்லிட்டு உண்டியலில் போடலாம். இதை வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு ஹேபிட்டை வந்து கொண்டு வரலாம். உண்டியல் சேவிங்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு சேவிங்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு கோல்டு காயின் வாங்கும். இந்த உண்டியலில் இருந்து கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி கோல்டு காயின் வாங்கலாம். அக்ஷய திதிக்கு வாங்கலாம், கிட்ஸ் பர்த்டேக்கு வாங்கலாம், வெட்டிங் டேக்கு வாங்கலாம், ஃபெஸ்டிவல்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வாங்கலாம். இது மாதிரி நீங்களே பிளான் பண்ணி வந்து நான் கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த கோல்டு காயின்ஸில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸில் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து ஐடியா பண்ணி இந்த கோல்டு காயின்ஸ்லாம் கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். கோல்டு வந்து இன்றைக்கி ரேட் வந்து 6700 நியர்பை இருக்குது. ஒரு 2லேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக 10,000 ரீச் ஆகிடும். 10,000 ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அது ப்ராஃபிட் தானே. அதனால் வந்து கோல்டு காயினை வந்து சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து டார்கெட் கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு ஒரு கோல் இருக்கணும். இதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சருக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன்ட்டு ப்ராப்பர் பட்ஜெட் போடுங்க. ப்ராப்பர் பட்ஜெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ண முடியும். சேவிங்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.